ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கட்டுத்தர பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கெல்லாம் சாணியெல்லாம் அள்ளி முடித்தோடனே மழை பயங்கரமாக பிடிச்சிக்கிச்சிங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு நின்றுட்டுருக்கும்போது தான் வீடியோ எடுக்கலாமேன்னு இந்த வீடியோ எடுத்துங்க. நம்மக்கிட்ட 2 மாடு இருக்குதுங்க. 2மே காங்கேய மாடு. ஒன்று செவலை, ஒன்று மயிலைங்க. நம்ம கமர்ஷியல் பர்பஸுக்காக பண்ணலைங்க, நம்ம வீட்டுக்காக மட்டும்தான் வளர்த்துறோம். அதனால் 2 மாடுமே நாட்டு மாடாக வச்சுருக்குறேங்க. செவலை பல் போட்டதுங்க, மயிலை 2 பல்லோடு இருக்குதுங்க. அப்புறம் இது மயிலையோட காலக்கண்ணுங்க, முன்னாடி நிற்கிறது. பின்னாடி நிற்கிறது செவலையோட கிடாரி கண்ணுங்க. மயிலை கண்ணுக்கு நேற்றுலேருந்து உடம்பு முடியலைங்க, எருவிட்டுருக்குது. சரி அதை மாற்றி கட்டிக்கலான்னு வந்தேங்க. சரி இந்த செவலை கிடாரி கண்ணுக்கு தண்ணி வைக்கலான்னு வச்சுதுங்க. ஒரு 2-3 நாளாக தாங்க தவிடு தண்ணி வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி வெறும் தண்ணி மட்டும்தான். பால் இருந்துச்சு. 2 வாரமாக ஒரு வேளை தாங்க பால் பீய்ச்சிறோம். பால் கம்மியாகிடுச்சுங்க. செனை சேர்த்தி ஒரு 4 மாதம் இருக்குங்க. கண் இளைச்சிடக்கூடாதுங்க. கண் ஓரளவுக்கு நல்லா வந்தால் தான் பெருசாகும்போது நல்லா இருக்குங்க. அதனால் இப்போவே தவிடு தண்ணி அதுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த கண்ணுக்கு மருந்து போட்டு விட்றலான்னு போட்டேங்க. உள்ளே இருக்கிற வேலையை முடித்தோம்னா மழை நின்னதுக்கப்புறம் வெளி வேலையை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்குன்ட்டு இப்போ இதுக்கு மாத்திரை போடுறேங்க. மூக்கணாங்கயிறு இருக்கிற மாட்டுக்கு மாத்திரை போடுறது ஓரளவுக்கு ஈஸிங்க. இந்த மூக்கணாங்கயிறு இல்லாமல் இருக்கிற கண்ணுக்கு இதுக்கெல்லாம் மாத்திரை போடுறது கொஞ்சம் சிரமங்க. எப்போ மாத்திரை போட்டாலும் முழு மாத்திரையில் ஒரு கொஞ்சோண்டு வேஸ்ட் ஆகிடுங்க. மாடாக இருந்தால் மூக்கணாங்கயிற்றை பிடிச்சி இழுத்து வாயை திறந்து உள்ள மாத்திரையை போட்டு விட்டுறலாங்க. இதுக்கு அப்படியும் பண்ண முடியாதுங்க. நாம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் மாத்திரையை போடணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முழுங்குற மாதிரி முழுங்கி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாத்திரை துப்பிருச்சு. அப்புறம் மறுபடியும் அந்த மாத்திரையை கொஞ்சம் எடுத்து மறுபடியும் அது உள்ள வாய்க்குள்ளே துணிச்சு விட்டேங்க. குழந்தைங்கள வளர்த்துற மாதிரி தாங்க. அது ஒரு ஸ்டேஜ் வரலும் நம்ம பாடுபட்டு வளர்த்திட்டோம்னா அதுக்கப்புறம் அமைதியாக இருந்துக்குங்க. இத்தனைக்கும் இது வெளியிலலாம் எங்கேயும் விட்றதில்லைங்க. ஆனால் ஏன் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் வயிற்றால போகுதுன்னு தெரியல. சரி 2 மாத்திரை கொடுத்தாங்க. காலையில் ஒன்று போட்டாச்சு, சாயங்காலம் இப்போ ஒன்று போட்டு விட்டாச்சுங்க. பார்ப்போங்க எப்படி இருக்குதுன்னு. மாத்திரையை போட்டு இந்த பக்கம் வந்தால் இந்த மாடு வேப்பங்குழுந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க மாடு வேப்பந்தழை சாப்பிட்றது கசக்குன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டு மாடுங்க எல்லாமே ஓரளவுக்கு வேப்பந்தழை சாப்பிடுங்க. செவலை மாடும் பார்த்திங்கன்னா வேப்பந்தழையை சாப்பிடுதுங்க. அது என்னென்னா மூக்கு கொஞ்சம் முதல்ல வாங்கிட்டு வந்தப்பவே அருந்திருந்தனால ரொம்ப போட்டு இழுத்துட்டு போய் சாப்பிடாதுங்க. ரொம்ப அமைதியாக தான் இருக்குங்க அந்த செவலை. மயிலை கூட கொஞ்சம் அடங்காது. என்ன இழுத்தாலும் அதுக்கு சொரணையே இல்லாத மாதிரி நம்மளை இழுத்துட்டு போகுங்க அந்த மயிலை. தீனியெல்லாம் போட்டுறதை பார்த்துட்டா நம்ம கம்முன்னு விட்றோணுங்க. அது போய் அந்த இடத்துல நிற்கிற வரல, இல்லைனா நம்மளை இழுத்துருங்க மயிலை. ஆனால் செவலை அப்படி பண்ணாது. செவலை ரொம்ப அமைதிங்க. மழை கொஞ்சம் விட்டுருச்சுங்க, லைட்டாக தான் தூருச்சு. சரி அப்படியே தண்ணி காமிச்சிடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை முடிப்போம், எல்லாம் இருட்டாயிருன்ட்டு தண்ணி காமிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. தண்ணி எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இருக்கிறதுல எங்கள் மயில மாடு தாங்க பெஸ்ட்டு. எப்படி இருந்தாலும் கம்ப்ளீட்டாக சாப்பிட்ரும். ஆனால் செவலை அப்படி இல்லை. இந்த தடவை மயிலை இடம் மாற்றி பால் பீய்ச்சுதுங்க. கண் அங்கேருந்து இங்கே மாற்றிட்டேன். கண்ணை அவுக்கவே மாட்டேங்க. 1 மாதமாக அப்படி தான் பீய்ச்சி பழக்கியிருக்கிறேன். கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆக போகுதுங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் கண்ணை அவுத்துட்டு தான் பீய்ச்சுவேங்க. என்னென்னா கண்ணை அவுத்துட்டு எங்கேயாவது இழுத்துட்டு போயிடுமோன்னு ஒரு பயத்துக்கு நாங்கள் மாட்டை மட்டும்தான் அவுத்து பீய்ச்சுற மாதிரி பழக்குவோங்க. இடம் மாற்றி கட்டினனால எப்பவும் போல் நிற்கலிங்க. ஓரளவுக்கு நின்றுச்சுங்க, ஆரம்பத்தில் நின்றுச்சு. ஆனால் முழுசாக பீய்ச்சுற வரலையும் நிற்கலிங்க, நெகுந்துருச்சு. அந்த கிளிப்பு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷார்ட்ஸில் போட்டு விட்றேங்க. ஏன்னா லாங் வீடியோவாக போயிடுமேன்னு சொல்லிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டேங்க. இது மாதிரி மாடு பின்னாடி போய் நம்ம உட்காந்து பீய்ச்சுற மாதிரி நின்றுக்குங்க. செவலைக்கும் தவிடு தண்ணி காமிச்சிட்றேங்க. மழை சுத்தமாக நின்றுச்சு. நம்ம செவலை மாடு பார்த்திங்கன்னா பழக்கத்துக்கு பாலுக்கு அருமையான மாடுங்க. ஆனால் தீனி எடுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நலுங்கு பார்க்குங்க. ரொம்ப நீட்டாக இருக்கணும், ஸ்மெல் அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இது என் பிள்ளை, எங்கள் அம்மா எல்லோரும் இந்த மாட்டை பிடிக்கலாங்க. இந்த மாடு 2 ஈத்துக்கு முன்னாடி இங்கே பக்கத்தில் தாங்க கட்டுத்தரையிலேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. 1 வருஷமாக எங்கள் அம்மா தாங்க சீம்பிள் அறுத்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அறுத்துட்டு இருந்தேங்க. இப்போ அம்மா வந்து அறுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி உடம்பு முடியலைங்க அவங்களுக்கு. சரி அதனால் நான் போய் அறுத்துட்டு வந்துடலான்ட்டு கிளம்பிட்டேங்க. நல்லா ஒரு 2 செம்ம ஆகிற மாதிரி அறுத்துட்டு வந்தோம்னா ஒரு நாளைக்கு தாட்டிக்குங்க. மொத்தம் 2 வேளை சீம்பிள் போடுவேங்க. கண்ணுக்கு சும்மா ஒரு 2 கைக்கு முட்டை எடுத்து போடுவேங்க. மிஷின் இருக்குது, அதிலேயே அரைச்சி போட்டுருவேங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க. கிளம்பும்போது வைக்கப்புல் போட்டு போவேங்க. அம்மா வந்தாங்கன்னா மேய்ச்சலுக்கு பிடிச்சிட்டு போவாங்க. ஆனால் நான் பிடிச்சிட்டு போக மாட்டேங்க. நான் இருந்தால் வைக்கப்புல் மட்டும் போட்டு போவேங்க. இப்போ இருக்க சாணி அள்ளி போட்டோம்னா காலையில் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அதனால் இப்போ போகும்போது என்னென்ன இருக்கோ மறுபடியும் ஒரு சுத்தம் பண்ணிவிட்டு கிளம்புவேங்க. நான் சீம்பிள் எடுத்துகிட்டு வந்தது ஒரு இது தான் எடுத்துகிட்டு வந்தது போட முடிஞ்சதுங்க. ஆனால் இன்றைக்கி மொத்தம் 3 செம்ம, 2 முழு செம்ம, ஒரு அரை செம்ம அறுத்துட்டு வந்தேங்க. முதல்ல அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது 1, 2 2மே பார்த்தீங்கன்னா இப்போ அறுத்துட்டு வந்ததுங்க. இந்த காஞ்சிருக்கும், ஈரம் இல்லாமல் இருக்கும் பாருங்கள், 3வதாக இருக்கிறது, இது காலையில் அறுத்ததுங்க. அதனால் அது அப்படியே இருக்குது. இது இப்போ அறுத்து கடைசியாக கொண்டாந்ததுங்க. இது காலையில் அறுத்ததுங்க. சந்தேகங்கள், சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.